எப்பா ஏசப்பா, என்னாச்சு? தலையெல்லாம் சுற்றுது, காய்ச்சல் வேற அடிக்கிற மாதிரி இருக்கே. நம்ம பொண்ணை கூப்பிட்டு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லுவோம். வீட்டில் மாத்திரை வேற இல்லை, இல்லைன்னா ஒரு வேலையும் செய்ய முடியாது எந்திரிச்சு. ஏமாடி பியூலா, பியூலா இங்கே வாமா. கூப்பிட்டுட்டே இருக்கேன், இவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. பியூலா, பியூலா இங்கே வா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? சும்மா சும்மா பியூலா பியூலான்னு கூப்பிட்டுட்டே இருக்க. வெளியே போகணுன்னு சொன்னேன்ல, கிளம்ப விட்றியா நீயே? அடியே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடி, தலை சுற்றுது, காய்ச்சல் அடிக்குது, போய் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போ. ஆமாம், நீ எங்கே போகிற? நான் சொன்னேன்ல நீ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணுன்னு, அதுக்குள்ளே நீ வேற கூப்பிட்டு மாத்திரை வாங்கி கொடுன்னு சொல்கிறேன். இந்நேரத்தில் போய் நான் மெடிக்கல் ஷாப்புக்குலாம் போய் லைனில் நின்றுட்டு இருக்க முடியாதுமா, புரிஞ்சுக்கோமா. நான் போகணுமா வெளியே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஏமா நிஜமா எனக்கு முடியல, அம்மா என்ன பொய்யா சொல்ல போகிறேன். கொஞ்சம் மாத்திரை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போனேன்னா நீ வர்றதுக்குள்ளே நான் கொஞ்சம் ரெடி ஆகிடுவேன். என்ன இந்த வெயிலில் வந்து போகிறேன்ற? வெயில் எப்படி அடிக்குது, போவாதம்மா. அம்மா நீ ஏம்மா என்னை போட்டு டார்ச்சல் பண்ணுற? நானே 2 வாரமாக என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் போகணுன்னு இருக்கேன். கண்டிப்பாக போயிட்டு நான் நைட்டு தான் வருவேன், நீ பாரு. மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, எனக்கு டைம் ஆச்சு. ஏடி ஒரு நிமிஷம் நில்லு, அம்மா சொல்கிறத கேளு. அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான், சரியான வெயில் அடிக்குது. எங்கே நம்ம கூலிங் கிளாஸு? அது போடலன்னா கண்ணு அவிஞ்சு போயிடும்பா. என்ன இந்த பிள்ளை, பெத்த தாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போனால் கேட்காம இப்படி ஓடுறாளே. The next day. அச்சச்சோ, நேற்று சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கல போல இருக்கே. ரொம்ப வயிறு வலிக்குது, எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. இல்லை காய்ச்சல் அடிக்குது, வயிற்று போக்கு வேற ஆகுதே. இப்போ என்ன பண்ணுறது? கடவுளே, என்னால் நிற்கவே முடியல. பேசாமல் அம்மாவை கூப்பிட்டு சொல்ல வேண்டிதான். அட கடவுளே, நேற்று தான் அம்மா காய்ச்சல்னு சொல்லி மாத்திரை கேட்டதுக்கு வாங்கி கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிட்டோம். போயிட்டு வந்து எப்படி இருக்காங்கன்னு கூட நம்ம கேட்கல. இப்போ எப்படி அம்மாவை கூப்பிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது? கண்டிப்பாக அவங்க திட்டுவாங்க. சரி, வயிறு வேற ரொம்ப வலிக்குது, நம்ம அம்மாவே கூப்பிட்டுருவோம். மா இங்கே வாமா. சொல்லுமா பியூலா, என்னாச்சு, எது கூப்பிட்ட? அது வந்து அம்மா, எனக்கு ரொம்ப வயிறு வலியாகுதுமா. நேற்று சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல இருக்கு, தலை சுற்றுது. வந்து பாருங்களேன், எனக்கு காய்ச்சல் அடிக்குது. ஓஹோ, அப்படியா விஷயம்? நேற்று இதே மாதிரி இதே சோஃபாவில் நான் படுத்து இருந்து காய்ச்சல் அடிக்குது மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போமான்னு சொன்னா நீ கேட்டியா? கேட்காம வெயிலில் போய் அலைஞ்சிட்டு வந்தியே. உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினச்சி பயந்துட்டியா தங்கம்? என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான். நேற்று அப்படி உங்களை கஷ்டப்படுத்திட்டு போனனால தான் நான் இன்றைக்கி இப்படி உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கேன். சேச்சே, நான் உன்னோட அம்மா, நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா? என்னம்மா சொல்கிற? உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? எனக்கு எந்த கோவமும் இல்லை. என் பொண்ணு தானே, அதனால் நான் மன்னிச்சு விட்டுட்டேன். எப்படிம்மா சொல்கிற? நேற்று கேட்காம போனது ஓகே, ஆனால் இன்றைக்கி வந்து உனக்கு காய்ச்சல் பரவாயில்லையான்னு கூட நான் நைட்டும் கேட்கல, காலையிலையும் கேட்கலையம்மா. அப்புறம் எப்படிம்மா என்கிட்ட இவ்வளோ அன்பாக பேசுகிற? அதெல்லாம் அப்படி தான், ஏன்னா நான் உனக்கு அம்மா. சரி நீ படுத்துக்கோ, நான் உனக்கு கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டு மாத்திரை போடலாம், சரியாயிடும், ஓகேவா? சாரிம்மா. சேச்சே, எதுக்குமா சாரி எல்லாம்? அன்பு குட்டி பிள்ளைங்களா, பார்த்தீங்களா பியூலா என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு? இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறா பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நம்மளும் ஏசப்பா சொல் பேச்சு கேட்காம போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு திரும்பி வரோம். ஆனால் நம்ம வரும்போது ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஏசப்பா மன்னிச்சிடுவார். உலகத்தில் இருக்கிற சாதாரண ஒரு அம்மா நானே பியூலாவை மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அப்போ உலகத்தையே படைச்சு பெரிய காடு நம்ம ஏசப்பா. அவர் நம்ம பண்ண பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். அது ஏன்னு கேட்குறீங்கன்னா, அவர் அவ்வளோ அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாரு, அவ்வளோ அன்பு வச்சுருக்காரு. உலகத்தில் எல்லாரும் நம்ம மேலே கொஞ்சம் தான் அன்பு காட்டுவாங்க, ஆனால் அந்த கொஞ்சம் அன்புலேயே என்னால் இவ்வளோ தூரம் பியூலாவை மன்னிக்க முடியுது அப்படின்னா ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு. அதனால் நம்ம எல்லாரும் அவரோட அன்பை புரிஞ்சுக்கணும். ஏசப்பா கிட்ட நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் திரும்ப ஏசப்பா கிட்ட போயிடணும். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னா அவர் கண்டிப்பாக நம்மளை அவர் பிள்ளையாக ஏற்றுக்குவார். அதனால் ஒன்று மட்டும் மறக்காதீங்க, நம்ம அன்பாக இருக்கணும். நம்மக்கிட்ட இல்லை, நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கணும். ஏசப்பா கிட்ட அன்பாக இருக்கணும். ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் அவர் மேலே அன்பாக இருக்கணும். இருப்பீங்களா? ஓகே குட்டீஸ், பியூலாக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் அவளுக்கு கஞ்சி வச்சு கொடுத்து மாத்திரை கொடுத்துட்டு வரேன். பாய்.